for coming to this launch of this Center of Excellence in Pediatric Robotic Surgery. நீங்க தான் பெஸ்ட். டாக்டர் இளங்குமரன், சென்னை ரீஜன் அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய தலைமை செயல் அதிகாரி. டாக்டர் ஸ்ரீபதி இந்தியாவிலேயே ஒரு வெல் நோன் குழந்தைகளுக்கான யூரோலஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ற ஒரு சர்ஜன் ஆக்சுவலா, அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோபோட்டிக் பீடியாட்ரிக் யூரோலஜி சர்ஜன் இன் அவர் கண்ட்ரி அக்ராஸ் த குளோப் ஆக்சுவலா. இன்னைக்கு மெயினாக நம்ம மீட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னை அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனை அப்படின்னு கிரீம்ஸ் ரோட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆக்சுவலா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஒரு 13-14 இயர்ஸா ரோபோட்டிக் ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கோம். 400 குழந்தைங்களுக்கு ரோபோட்டிக் உதவியினால யூரோலஜிக்கல் ப்ரொசீஜர், அதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் ஒரு 400 ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பீடியாட்ரிக் ரோபோட்டிக் யூரோலஜிக்கல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. தட்ஸ் த ரீசன் அண்ட் ஃபார் திஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இதில் என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ரீபதி யூஎஸ்ல ட்ரெயினர் இருக்காரு, யூகேல ட்ரெயினர் இருக்காரு. இங்கே வந்து ஒரு ரேர் ப்ரொசீஜர் ரோபோட்டிக்ஸ் இட்ஸெல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜிக்கலி வெரி காம்ப்ளெக்ஸ் ஒன். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து ரோபோட்டிக்ஸ் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். இப்போ சின்ன நர்சிங் ஹோம்ல கூட ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டீம் டெவலப் பண்ணணும். நாட் ஓன்லி சர்ஜன்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல நர்ஸ் வேணும், ஜூனியர் டாக்டர்ஸ் வேணும். த ஹோல் சிஸ்டம் ஷுட் பி அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் வித் குட் ப்ரோட்டோகால். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பண்ண முடியும். ஒரு நார்மல் சென்டருக்கும் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல அந்த ஃபீல்ட்ல இருக்க எல்லா ப்ரொசீஜரும் வித் டாப் குவாலிட்டி பண்ண முடியும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்தியா மட்டும் கிடையாது, பல வெளிநாட்டுல இருந்து கூட பேஷண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. சார் அழகா சொன்னார். ஆக்சுவலா அவரோட ஃபர்ஸ்ட் கேஸே ஒரு ஃபாரின் பேஷண்ட் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 400 குழந்தைகள்ல how many of them will be Indian kids and how many of them will be kids from abroad? Roughly an idea? சார் அபவுட் அப்ராக்சிமேட்டா ஒரு 10% இருக்கும் சார் வெளிநாட்டுல. ஓகே, ஸோ 90% ஆஃப் த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் குழந்தைகள் தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு பெரிய பூம் ஃபார் த லோக்கல் கிட்ஸ். இப்போ ரோபோட்டிக் ப்ரொசீஜர் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்காரே வந்து ரொம்ப ரொம்ப குட்டி ஸ்கார் தான் இருக்கும். ஸோ ஒரு 1 இயர் ஓல்டு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன், ஒரு பெருசாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னா லைஃப் லாங்கே அவங்களுக்கு வயிற்றுல ஃபுல்லாக ஒரு 15-20 சென்டிமீட்டர் ஸ்கார் வந்திருக்கும் ஒரு 20 இயர்ஸ்ல. இந்த ரோபோட்டிக் ப்ரொசீஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காரே வந்து ரொம்ப ரொம்ப குட்டி ஸ்காராக தான் இருக்கும். தட்ஸ் அ மேஜர் அட்வான்டேஜ். ப்ரொசீஜரும் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் மிஷின்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மிஷின், விஷுவலைசேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக சர்ஜன்ஸும் வந்து ஒரு ப்ரொசீஜரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். நார்மலாக ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கும் ரோபோட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான சர்ஜரியை எளிமையான முறையில் ரோபோட்டிக்ஸ்னால பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுனால குயிக்காக ரெக்கவரி இருக்கும், பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சர்ஜரியோட அவுட்கமும் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதான் வந்து ரோபோட்டிக்ஸோட மேஜர் அட்வான்டேஜ். நீங்கள் ஏதோ யூ வாண்ட் டு ஷோ சம்திங் ஹியர்? அதான் சார் பேசிட்டு பண்ணோம். கிட்னியில் அடுத்த நாள் அவன் நடந்துகிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் அவன் பெட்லேயே இல்லை, அவங்க அம்மாவை ரொம்ப பிடுங்கிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நீங்களே பார்த்தீங்க, அந்த நிறைய குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்க, எல்லாரும் வித்தின் 1 day ரெக்கவரி இருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் யூஸ்வலாக வந்து 2 days கழிச்சு தான் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். நல்லா சாப்பிட்றாங்களா, அவங்க மோஷன்லாம் நல்லா போகிறாங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். பட் இதுதான் ரொபாட்டிக் சர்ஜரியோட பெரிய அட்வான்டேஜ். இவ்வளோ பெரிய ப்ரொசீஜருக்கு அடுத்த நாள் நார்மல் சர்ஜரியில் அந்த குழந்தைங்க நடக்காது. யூஸ்வலாக ஒரு 2-3 days பெட்ல படுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு பெயினோட கஷ்டப்பட்டு ஒரு ரத்தம் நிறைய லாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் நார்மல் நடக்கும். ரோபோட்டிக்ஸ் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா பிளட் லாஸ் கிடையாது, பெயின் ரொம்ப கம்மி, ஸ்கார் கிடையாது, நெக்ஸ்ட் டே வந்து ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ். அண்ட் 400 வந்து உங்களுக்கு சின்ன நம்பர் மாதிரி தோணலாம், ஆனால் இந்த ஃபீல்டில் வந்து இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் வெளியே. ஐ திங்க் அப்போலோ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வால்யூம் சென்டராக இருக்கும் இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு. am I right? உங்களுடைய குழந்தைங்களே லோயஸ்ட் ஏஜ் என்ன, லோயஸ்ட் வெயிட் என்ன? 50 நாள் சார். 50 நாள் குழந்தைக்கு வந்து 3.5 kilograms. பட் ஜென்ரலாக வந்து 10 கிலோகிராமுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சர்ஜரி பண்றது டெக்னிக்கலா ரொம்ப கஷ்டம் சார். You have any pictures to show how the abdomen looks or how the robotics are done? புஷிங் சிண்ட்ரோம்னு ஒரு ப்ராப்ளம், ஹியூஜ் வெயிட் கெயின். இந்த சைஸும் பண்ணணும். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப இதை பத்தி யோசிச்சு, ஏன்னா இந்த குழந்தைக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அந்த ரொபாட்டிக் கோர்ஸ் போட்ட பிறகு இவ்வளவுதான் கேப் இருக்கு அதுக்கு நடுவுல. இதுக்கு நடுவுல போய் பண்ண வேண்டியதை ஒன்றும் பிரச்சனை இல்லாம பண்ணணும். அதனால எங்களுக்கு ஒரு ப்ரொசீஜருக்கும் டிஃப்ரெண்டா அந்த சைல்டை வந்து பொசிஷன் பண்ணணும்.
கிட்னி ப்ரொசீஜருக்கு கிட்னில இருந்து வர டியூபு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரொசீஜர் எட்ஜு கொண்டு வருவோம், குழந்தைய ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஸ்ட்ராப் பண்ணுவோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தலையில எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைல்டுக்கு வந்து தலைமையில எதுவும் படக்கூடாது, காலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், கையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா ஒரு 15-20 நிமிஷம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நம்ம கீழே பிளாடர்ல பெல்விஸ்ல ஆபரேஷன் பண்றோம் அப்படின்னா பொசிஷன் கம்ப்ளீட்டா மாறிடும். அப்ப நீங்க பார்க்கும்போது அந்த தலையில பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒரு பார் வச்சு அந்த ரோபோ வந்து ஒன்றும் பிரச்சனை உண்டாக்க கூடாதுன்னு சொல்லி வச்சு ரோபோ வந்து காலுக்கு நடுவில் வரும். அப்புறம் குழந்தைய வந்து 23 டிகிரி கீழே அந்த தலையை கீழே இறக்கிடுவோம். அப்ப குழந்தை பின்னாடி சரியக்கூடாது, அதுக்கு சப்போர்ட் கொடுப்போம், குழந்தைய ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுவே வந்து மேல வயிற்றுக்குள்ள ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணுவோம்னா, இப்ப சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா நான் சொன்ன ஹெப்படோபிலியரி பண்றோம். ஹெப்படோபிலியரினா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த காலோடாக்கல் சிஸ்டம்ங்கிறது லிவர் சம்பந்தப்பட்டது. அது பண்ணணும்னா அது ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட், அதோட பொசிஷனிங் டிஃபரெண்ட். இல்ல செஸ்டுக்குள்ள பண்ணணும்னா ப்ரொசீஜர் டிஃபரெண்ட். ஒன்னுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த பீடியாட்ரிக் ரொபாட்டிக்ஸ்ங்கிறது வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு ஏரியா, கஷ்டமான ஒரு ப்ரொசீஜர். கம்மி ஒரு குட்டியான ஒரு குழந்தைக்கு வந்து இவ்வளவு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி காம்ப்ளிகேஷனே வராமல் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்கில் செட் வேணும். அந்த ஸ்கில் செட் தான் நம்ம டீம்கிட்ட இருக்குது, டாக்டர் ஸ்ரீபதி அந்த டீம்கிட்ட இருக்குது. அதுதான் நம்ம கொண்டு வர பார்க்குறோம் இன்னைக்கு. அந்த ரோபோட்டிக் மிஷின்ங்கிறது வந்து 650 kg அந்த மிஷினோட சைஸ். அது அந்த சின்ன குழந்தைக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த ரொபாட்டிக் மிஷின் வந்து நம்ம சர்ஜரி பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வயிற்றுக்குள்ளே பார்க்கும்போது 10 மடங்கு அது பெருசாக காமிக்கும். ஸோ இப்போ கிட்னியில் ஆப்ரேட் பண்ணுறோம்னா கிட்னி கிட்ட போய் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். வேற எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இன்டெஸ்டைன் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதனால தான் சாயந்தரம் 3 மணி நேரத்துலேயே அந்த குழந்தை பால் குடிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாள் இது நடக்குது. இதுதான் காரணம் அதுக்கு. பட் அட் த சேம் டைம் இதெல்லாம் சொல்றமே தவிர்த்து பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த டீம் வந்து அவ்வளவு இந்த டீமை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சார் சொன்னாரு இந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலையும் ரோபோ வருதுன்னு இருந்தாலும் இந்த டீம் டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொபாட்டிக் நர்சஸ் எல்லாம் ரொம்ப டிமாண்ட் எங்க பார்த்தாலும். இங்க ரொபாட்டிக் நர்ஸ் ட்ரைனிங் வந்ததுன்னா உடனே அவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சி அவங்க போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு 1000 ப்ரொசீஜருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, எல்லா விதமான சிச்சுவேஷனும் பார்த்துருப்பாங்க. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்றதா ரொம்ப கஷ்டம். அதனால தான் நாங்கள் 400 ப்ரொசீஜருக்கு அப்புறம் இதை பத்தி பீடியாட்ரிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னே பேசுறோம். முதல்ல எல்லாம் பேசவே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், என்ன ஃபியூச்சர்? இப்போ வந்து 14 இயர்ஸ்ல இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ்ல ரோபோட்டிக்ஸ்ல என்ன வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அது ஒரே ஒரு ஸ்லைட் அதில் போட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் பார்க்குற ஒரு ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் சில்ட்ரன் வந்து ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸோட பிறக்கும் போதே ஸ்பைனல் ப்ராப்ளமோட வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த யூரின் ஃப்ரீயாக பாஸ் பண்ண முடியாது, அந்த பாஸ் பண்ணுற எபிலிட்டி கிடையாது. அது பேர் நியூரோஜெனிக் பிளாடர். அந்த குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் பிளாடர் ரொம்ப சிறுசாக இருக்கும், அந்த பிளாடர் பெருசு பண்ணணும்னா ஒரு பேட்ச் ஆஃப் பவல் எடுத்து அது பிளாடர் மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் தான் ஆக்மெண்டேஷன் சிஸ்டோபிளாஸ்டின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு, 8 மணி நேரம் ஆகும். இது பண்றதுக்கு தான் நான் திரும்பி சிகாகோல போய் திரும்பி ஒரு பிக் மாடல்ல உட்காந்துட்டு அந்த லைவ் பிக்ல இதை ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ வரும்போது திரும்பி இங்க வந்து பண்ணும்போது குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அதை பண்ணோம். ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். சில குழந்தைங்களுக்கு அவங்கள கண்ட்ரோல் இல்லாமலே யூரின் லீக் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிளாடர் நெக்கை மூடிட்டு வெளியில இருந்து ஒரு சேனல் கொடுப்போம் அவங்க யூரின் ட்ரெயின் பண்றதுக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு இதுல ஒரு இன்டர்வியூல நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் முதுகு தண்டுல பிரச்சனை இருக்கே தவிர்த்து இவங்க மூளை நல்லா இருக்கும், இவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இது வந்து ஒரு விதமான டிசபிலிட்டி இருந்தாலும் இவங்க எல்லாருமே பிரமாதமா பண்ணுவாங்க. படிப்புல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, வேலை செய்யறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ நாங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் வரதுக்கு என்ன செய்யணுமோ ரொபாட்டிக்ஸ் வச்சு ஹெல்ப் பண்றோம். இல்லைன்னா மல்டிபிள் ஸ்கார்ஸ் இருக்கும், வயத்துல மேலே ஒன்று இருக்கும், கீழே இருக்கும், சைட்ல கோடு இருக்கும். அண்ட் இதனால நாளைக்கு குடலுக்கு நடுவில் அடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ரொபாட்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிடும். அப்புறம் ஒரு கிட்னி டியூமர் கால் வில்ம்ஸ் டியூமர்னு ஒன்று இருக்கு. அது வந்து யூஸ்வலி த காமனஸ்ட் டியூமர் இன் சில்ட்ரன். அதை யூஸ்வலாக பண்றதுக்கு இவ்வளோ பெரிய இன்சிஷன் ஒன்று போடுவோம், ஆல்மோஸ்ட் 2 பிளந்துருவோம் வயத்தை, அப்பதான் வயத்துக்குள்ள போய் அது பண்ண முடியும். இது ரொபாட்டிக்ஸ்ல பண்ணோம்னா பெரிய அட்வான்டேஜ். பட் அது பண்றதுக்கு முன்னாடி we need to be very careful. ஒரு 400-500 பண்ண பிறகுதான் அந்த மாதிரி ப்ரொசீஜர் எடுத்து பண்றதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மேஜர் பாடி பிளட் வெசல்ஸ் இருக்கு, ஐவிசி அயோட்டா கிட்ட ஆப்ரேட் பண்ணுவோம். சப்போஸ் பிளட் லாஸ் இருந்ததுன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு
சப்போஸ் ஒரு 500 ml blood loss இருந்ததுன்னா ஆன் த டேபிள் அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரலாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் we need a dedicated team, a dedicated center of excellence in pediatric robotic surgery. Next வந்து thoracic surgery, செஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு லங்ஸு அப்புறம் esophagus அங்கே ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் ஸோ அதுக்கு வந்து ரொபாட்டிக் thoracic surgery. ரொபாட்டிக் gastrointestinal surgeryலேயே 2 விதம். ஒன்று வந்து சிறுகுடல் பெருகுடல், அது ஒன்று. ரெண்டாவது வந்து லிவர் அண்ட் பிலியரி ட்ராக்ட், ஹெப்படோபிலியரி. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, அது ரொபாட்டிக் சர்ஜரி வச்சு பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லான்ச்சுக்கு பார்க்குறோம். எல்லாம் ஒரு சர்ஜன் எல்லா ஏரியாவும் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் யூராலஜி மட்டும்தான் பண்ணுறோம், வேறு எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. அதெல்லாம் பண்ணுறதுக்கு we need specially trained surgeons for that. Any questions உங்ககிட்ட இருக்கா? கிட்னில வந்து யூரின் ஃபார்ம் ஆகி கிட்னிலேருந்து வெளியில வந்து ஒரு டியூபை ஜாயின் பண்ணும், கால்ட் தி யூரெட்டர். அந்த யூரெட்டர் வழியா யூரின் பையில வந்து சேரும், யூரினரி பிளாடர்ல. கிட்னிலேருந்து வர இடத்துல there is a block. That is the commonest problem that we see. Almost 210 children of the 400 have this problem. முன்னாடி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே பெருசா இந்த இடத்துல கட் பண்ணுவோம். நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க, டாக்டர் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்களே, நாளைக்கு அவ சாரி வேர் பண்ணா கூட இது ரொம்ப ப்ராமினெண்டா தெரியுமே அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரொசீஜருக்கு இப்போ டுடே we do it with 4 small cuts of 8 millimeters. உங்களுக்கு ஸ்காரே தெரியாது. robotic pyeloplasty is the biggest advantage today of robotic surgery. In fact pyeloplasty எல்லாமே நாங்க roboticsல தான் பண்றது. இதுல தான் வந்து we do the smaller and smaller and smaller babies. But having said that 3.5 kilos கீழே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் we are able to go to approximately 5 kilosக்கு மேலே எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு கீழே போகிறதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் we need some more time to do that. ரெண்டாவது, யூரின் நார்மலாக வந்து பிளாடருக்குள்ளே வந்த யூரின் வெளியில தான் போகணுமே தவிர்த்து திரும்பி ரிவர்ஸில் போகக்கூடாது. ரிவர்ஸில் போச்சுன்னா அது பேர் வெசைக்யூரேட்டரிக் ரிஃப்ளக்ஸ். அது இன்ஃபெக்ஷனோட கிட்னிக்கு போச்சுன்னா கிட்னியை வந்து சின்ன சின்ன ஏரியாவை அரிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டுனா அந்த குழந்தைக்கு லைஃப் லேட்டர் இன் லைஃப் அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம். இது இன்னொரு வெரி காமன் ப்ராப்ளம் தட் வி சி. ட்ரெடிஷ்னல் ஓப்பன் ஆப்ரேஷன் ஃபார் ரிஃப்ளக்ஸ்னா பிளாடர் ஓப்பன் பண்ணி பிளாடருக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். ரொபோட்டிக் சர்ஜரியில் பிளாடர் ஓப்பனே பண்ண மாட்டோம், வயிற்றுக்குள்ளே போயிட்டு பிளாடருக்கு பின்னாடி போய் எந்த இடத்துல அது ஜாயின் பண்ணுதோ அந்த இடத்துல திரும்பி ஒரு வேல்வை ரீக்ரியேட் பண்ணுவோம். இது வந்து we have one of the largest numbers in the world, around 62 or 63, which is supposed to be a very big number. எங்க success rate for this is 93%. இதுதான் commonest procedures நாங்க பண்றது. இதை தவிர்த்து பாக்கி எத்தனையோ வேற விதமா வருது, ப்ரொசீஜர்லாம் வருது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வரும்போது. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு பிளானிங் பண்ணி அப்புறம் தான். இது வந்து ஒரு மிஷின் மேடட் மாதிரி தான் நமக்கு அக்யூரஸியா இருந்தா கூட ஒரு சாமானியன் இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மிஷின் மேட் சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. ஸோ அந்த சேஃப்டிக்கு நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்? இது வந்து சேஃப்டிக்கு வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அது நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த டீம் ஒர்க் ஒன்று சொன்னேன். இப்போ நீங்க கேட்குற கேள்வியை வந்து நான் இன்னொரு விதமா உங்களுக்கு பதில் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, காம்ப்ளிகேஷன்ஸ் வருமானா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், டவுட்டே கிடையாது. யாராவது வந்து நான் வந்து 1000 ப்ரொசீஜர் பண்ணிருக்கேன் காம்ப்ளிகேஷனே இல்லை அப்படின்னா இதர் அவங்க பொய் சொல்றாங்க, இல்லைன்னா அவங்க வந்து டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலன்னு அர்த்தம். நான் வேணா நீங்க பர்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் நான் காமிக்கிறேன், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கலாம். ஃபேமிலிக்கு திரும்பி கொடுக்கணும். அதுதான் இப்போ இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னா எங்களை நம்பி அவங்க அந்த குழந்தைய கருத்தில் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் உங்க மனசுல. நீங்களே ஆல் ஆஃப் யூ மஸ்ட் பி ஹேவிங் சில்ட்ரன். 6 மணிக்கு ரொபாட்டிக் சர்ஜரிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த அப்பா அம்மாவை பார்த்து நாங்க சொல்றோம், எங்களை நம்பி அந்த குழந்தைய கொடுங்க, நாங்க திரும்பி உங்கள்கிட்ட பத்திரமா கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அதை ஆரம்பிக்கிறோம். இன்வேரியபிளி 100% ஆஃப் த டைம், அது பெரிய குழந்தையா இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் 9:30க்கு முடிச்சுட்டு நாங்க திரும்பி வெளியில போய் அவங்கள பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி, நீங்கள்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு. ஒருத்தரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு அவங்களுக்கு கவலையா இருக்கும் அந்த குழந்தை உள்ள இருக்கும்போது. அது வெளியில வந்து அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்ற மட்டும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதனால சேஃப்டி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாம். காம்ப்ளிகேஷன் நடக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரொசீஜர் ஒன்று காமிக்கிறேன். இது 41st ரொபாட்டிக் ப்ரொசீஜர். அந்த குழந்தைக்கு வந்து 15 மாசம், எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. இது காமிங்க, அடுத்தது காமிங்க. இதுல ஒரு
ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கார் ஒரு 18 இயர் ஓல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கார் டிரைவ் பண்ணா அது சேஃபா இல்லையான்னு கேட்டா அது அன்சேஃப் தான். ஏன்னா கண்ட்ரோல் இருக்காது, கார் அன்சேஃபா இருக்கும். அட் சேம் டைம்ல வந்து ஒரு வெல் மெச்சூர்டு பர்சன் ஒரு 10 இயர்ஸா ஒரு 15 இயர்ஸா ஒரே காரை திரும்ப ஓட்டுறாங்க. கார்லயும் நிறைய 1000 சேஃப்டி ஃபீச்சர் வந்திருக்கு. அது மாதிரி காரை ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர் டிரைவ் பண்ணா அது சேஃபா இல்லையா? ஏன் சேஃப் தான். அதுதான் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் ஒரு 10-15 இயர்ஸா அதே ஆப்ரேஷனை திரும்பி அதே மிஷின்ல ஹையஸ்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் பண்ணும்போது நார்மலா பண்றதை விட அது வந்து 100 டைம்ஸ் மோர் சேஃபா தான் இருக்கும். உங்களோட கொஸ்டினுக்கு அதை ஆன்சர் பண்ணணும்னா சிம்பிள் ஆன்சர் தான். காஸ்ட் வைஸ் எப்படி சார் இருக்கும்? நார்மலா பண்ற ப்ரொசீஜருக்கும் ரோபோட்டிக் பண்ற ப்ரொசீஜருக்கும் காஸ்ட் வைஸ் எவ்வளவு டிஃபர் ஆகுது? அது சாமானியமான மக்களால வந்து இது பண்ண முடியுமா? யூஸ்வலா ஒரு ப்ரொசீஜர் ஒரு 1 lakh ஆகுது வச்சுங்க. நார்மலா ஓபன் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் 1 lakh ஆகுனா இது மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது அதாவது ரோபோட்டிக் வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஈச் ஆர்ம் ஒரே ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு பேஷண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு 3 or 4 ஆர்ம். ஏன்னா செகண்ட் டைம் அதை யூஸே பண்ண முடியாது. இதெல்லாம் காஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா ரஃபா ஒரு 1 lakh rupees எக்ஸ்ட்ரா வரும். ஆனா இந்த 1 lakhனால அந்த குழந்தைகளுக்கு பெனிஃபிட் இருக்கா? எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பெனிஃபிட். நெக்ஸ்ட் டே வாக் பண்றது பார்த்திருப்பீங்க. பிளட் லாஸ் ஒண்ணுமே கிடையாது. குயிக்கா டிஸ்சார்ஜ். ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு சின்ன ஒரு ஃபீமேல் குழந்தை ஸ்காரே இல்லாம ஒரு 18-21 இயர்ஸ்ல இந்தியாவில் வந்து அது வந்து ஒரு ஸ்டிக்மா. ஒரு ஸ்காரே இல்லாம இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது ஆக்சுவலா. ஸோ அந்த 1 lakh வந்து இட்ஸ் ஒர்த் இன்வெஸ்டிங் டியூரிங் தட் டைம் ஆக்சுவலா. அப்படிதான் நான் சிம்பிளா சொல்லுவேன். உங்க கேள்விக்கு நான் இன்னொரு விதமா சார் சொன்னதுக்கு இன்னொரு விதமா நான் பதில் சொல்றேன். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்லைட் ரோபோட்டிக் சர்ஜரி இன் இந்தியாவை பத்தி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏன் பண்ணணும்? அன்லெஸ் தெர் இஸ் எ பெனிஃபிட். ஏன் பண்ணணும்? இப்போ ஓமந்துரார்ல ரோபோட்டிக் இருக்கு. அவங்க ஏன் ரோபோட்டிக் கொண்டு வராங்க? ஆப்வியஸ்லி இதுக்கு பெனிஃபிட் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஸோ இதுக்கு வழி காமிச்சது அப்போலோ தான். ரோபோன்னு ஒன்று இருக்கு, அதனால பெனிஃபிட் இருக்குன்னு கேட்கறது இதுதான். இப்போ கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க நீங்க எங்க கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸை பீடியாட்ரிக் டாக்டர்ஸை உங்களால ட்ரெயின் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதுவும் நாங்கள் எஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதுல என்ன பிரச்சனைனா கவர்மெண்ட்ல அந்த ரோபோ வாங்கும்போது அது யூஸ் பண்ணும்போது அந்த காஸ்ட் அவங்க பே பண்றாங்களா? பே பண்றாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுக்கறது கஷ்டம். ஏன்னா இந்த ரோபோங்கிறது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து 18-20 கோடியோ. இதை தவிர்த்து ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கு. பிளஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதுக்கு அது ஒரு காஸ்ட் இருக்கு. பட் அதெல்லாம் சப்சிடைஸ் பண்ணி லார்ஜ் வால்யூம்ஸ் இப்போ ரீசெண்டா நாங்கள் வந்து 6000-7000 ரோபோட்டிக்கோ பண்ணி வி ஹேட் அ செலிப்ரேஷன். அந்த வால்யூம் பண்ணும்போது என்ன பண்றோம்? எல்லாரும் கொடுக்குற காசை வச்சு வி சப்சிடைஸ் த புவர் பேஷண்ட்ஸ். அதனால இதுல வந்து எல்லாருக்கும் சாமானியனும் இது யூஸ் பண்ண முடியும்னா எஸ் வி டெஃபினெட்லி கேன். அதுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக சில கேட்டகரி எல்லாம் வச்சிருக்கோம். ரொபாட்டிக்னு விரும்புறவங்களுக்கு அவங்களால எவ்வளவு முடியுமோ அது கொடுக்குறாங்க. பாக்கி வி மேனேஜ் டு சப்போர்ட் தட். ஸோ இட் இஸ் பாசிபிள். பட் இஸ் தேர் அ காஸ்ட்? தெர் இஸ் அ காஸ்ட், டவுட்டே கிடையாது. பைலோபிளாஸ்டி தான் அந்த கிட்னிக்கு வெளியில அந்த யூரின் அக்யூமுலேட் ஆயிட்டு இருந்தது. அந்த பிளாக் எடுத்து அந்த கிட்னில இருந்து வர யூரினை ஃப்ரீயா வர மாதிரி பண்ணி விட்டோம். இந்த 4 வந்து கிட்னி மட்டும்தான். இப்ப அப்போலோ வந்து நம்ம கிரீன்ஸ் ரோடு அந்த மெயின் ஹாஸ்பிட்டல் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 ஆபரேஷன் பண்ணிருக்க ரோபோ வச்சு. ஆனா இந்த 400 வந்து கிட்னி ரிலேட்டட் தான். சார் வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், யூராலஜி ஸ்பெஷலிஸ்ட், கிட்னி, பிளாடர், யூரிட்டர், அது 3 ஸ்பெஷலிஸ்ட். இது வந்து ஒன்லி கிட்னி மட்டும், கிட்னி அண்ட் ரிலேட்டட் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு வேடிக்கையான இது. இப்ப இந்த மாதிரி நிறைய பெற்றோர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது, நீங்க நீட் எழுதுறதா இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு. கிட்னிக்கு வந்து அந்த உள்ள அந்த ஃபீட்டஸ் வயத்துக்குள்ள இருக்கும்போது 12 வாரத்துல கிட்னிங்கிறது கீழே டெவலப் ஆகும், இந்த இடத்துல டெவலப் ஆகும். அப்புறம் கிட்னி வந்து மேலே போகும். அது போகும்போது அது ஒரே கிட்னிங்கிறது ஃபுல்லா ஃபார்ம் ஆகி மேலே போகாது, பார்ட்டா டெவலப் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இப்போ ரயில்வே ட்ராக் போடும்போது ஒரு ட்ராக்கு இன்னொரு ட்ராக்கும் கனெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கனெக்ஷன் நடந்துகிட்டே போகும். அந்த கனெக்ஷன் வேரியஸ் லெவல்ஸ்ல சரியா வரலன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த டாப் மோஸ்ட் கனெக்ஷன் கிட்னிக்கு வெளியில அந்த வர யூரின் வந்து அந்த டியூபோட ஜாயின் பண்ற இடத்துல தான் மெஜாரிட்டி ப்ராப்ளம். இப்பெல்லாம் என்ன பண்றோம்னா இப்பெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆன்டினேட்டல் அல்ட்ராசவுண்ட் எல்லாருமே இப்போ வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே ஒரு 20-22 வீக்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் அனாமலி ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க. அதுல காமனஸ்டா பாக்குறது கிட்னி வீக்கம் தான்.
எங்களுக்கு வாரம் ஒரு 10 பேர் வாசல்ல நிற்பாங்க, இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி வீக்கம் இருக்கு, இது கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நிறைய பார்த்துருக்குறோம், நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க, இந்த லெவல் ஆஃப் டைலட்டேஷன், இந்த லெவல் ஆஃப் வீக்கத்துக்கு இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, we will take care of it, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறோம். ஸோ கிட்னியில் வர பிரச்சனை வந்து நிறைய, எல்லா குழந்தைங்களுக்கு இருக்கிற எல்லா சர்ஜிக்கல் ப்ராப்ளத்தையும் கலந்து போட்டு பார்த்தீங்கன்னா 40% கிட்னியை சேர்ந்தது. அதனால தான் பீடியாட்ரிக் யூராலஜி அவ்வளோ பெரிய ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. யூராலஜி செக்ஷனுக்கு மட்டும் இல்லாம அதர் செக்ஷன்ஸ் உடம்புல இருக்க அதர் செக்ஷன்ஸ்க்கும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கான பிளான் உங்களுக்கு இருக்கா? ரோபோட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7000 ஆபரேஷன் வந்து நம்ம அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டல் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த 7000த்துல குழந்தைகளுக்கான யூராலஜி ப்ரொசீஜர் மட்டுமே 400. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடல்ட்ல A to Z பண்ணிட்டு இருக்கோம். தைராய்டு ஆபரேஷன்ல இருந்து பைபாஸ் ஆபரேஷன்ல முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க உங்க சொந்தக்காரெல்லாம் பார்த்திருப்பீங்க, இங்க வந்து பெரிய ஒரு வெட்டு இருக்கும் முன்னாடி, அதெல்லாம் போயிடுச்சு. சின்னதா 2 ஹோல் போட்டுட்டு ரோபோட்டிக்ஸ் வழியாவே பைபாஸ் ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வயிற்றுக்குள்ள அது மாதிரி தான், லிவர் ஆபரேஷன் ஆகட்டும், எந்த ஆபரேஷன் ஆகட்டும், குடல் ஆபரேஷன் ஆகட்டும், எல்லாமே ரோபோட்டிக்ஸ்லேயே இப்போ 100% முடிச்சிடலாம். கர்ப்பப்பை ஆபரேஷன், நான் சொல்றது அடல்ட்ஸ்க்கு எல்லா ஆபரேஷன் A to Z ஆல்மோஸ்ட் நெக்ல இருந்து டமிக்குள்ள இருக்கிற எல்லா ஆபரேஷனுமே இதுல ரோபோட்டிக்ஸ் வழியா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 7000 ஆபரேஷன் மேல அடி முடிச்சிட்டோம் நாங்கள். ஆக்சுவலா இந்த 400 வந்து ஒன்லி குழந்தைகள் மட்டும் ஸ்பெஷலா பண்ணது. அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணும்போது சர்ஜனுக்கு இப்ப கண் நார்மலா பாக்குறோம் இல்லையா, 40 மடங்கு 40 டைம்ஸ் 10 டைம்ஸ் கிளாரிட்டி பெட்டரா இருக்கும். இப்ப ஃபியூச்சர் வர மிஷின்ஸ்லாம் 40 மடங்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுது, டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த எழுத்து இப்ப நாடுன்னு இருக்கு இல்லையா, அந்த நாடு வந்து ஒரு 10 மடங்கு பெருசா இருந்தா எவ்வளவு கிளாரிட்டி உள்ள அப்படி இருக்கும். அது ஒண்ணு. செகண்ட் வந்து 3D டைமென்ஷன்லயே பார்க்க முடியும் உங்களால. தேர்ட் வந்து இந்த ரோபோட ஆர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்க இல்லையா, அந்த ஆர்ம்ஸ் வந்து நம்ம ஃபிங்கரை விட ஃபைனரா இருக்கும். இப்போ ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு கல்லீரலுக்கு கீழே அல்லது கிட்னிக்கு கீழே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கரெக்டா அது போகிற மாதிரி மெனுவர் பண்ணிருக்காங்க. அதான் ரோபோட்டிக் டெக்னாலஜி டெவலப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் 3 வந்து சர்ஜன்ஸ்க்கான டைரக்ட் பெனிஃபிட்ஸ். குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அல்லது இது அடல்ட்ஸ் பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் பிளட் லாஸ், ஆபரேஷன் பண்ணும்போது பிளட் லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ரெக்கவரி வெரி ஃபாஸ்ட். நாம ஒரு 3, 4, 5 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா இது வந்து ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலே போதும். அது ஒரு செகண்ட் பெனிஃபிட். பிக்கெஸ்ட் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஸ்கார், பெயின் இருக்காது. ஸ்கார் வந்து ஆல்மோஸ்ட் நில். அது வந்து மேஜர் பெனிஃபிட் ஃபார் எனிபடி. இதான் வந்து ரோபோட்டிக்ஸோட பெனிஃபிட். இன்னொரு ரோபோட்டிக்ஸ்னால லாங் டர்ம் சைடு எஃபெக்ட்ஸ்னு அடிஷனலா ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா பெனிஃபிட்ஸ் நிறைய ஜாஸ்தியா ஒழிய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். இன்னொரு சின்ன விஷயம் சார் சொன்னதுக்கோட சேர்த்து ஒரு சின்ன விஷயம், ரோபோட்டிக் சர்ஜரி ஏன் இவ்வளவு பாப்புலர் ஆச்சுங்கிறதுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். நான் 82 இருந்தது ரோபோ இன்ஸ்டலேஷன்ஸ் 2021, இன்னைக்கு 2070 இருக்கு, 270 இருக்கு. அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து ரொபாட்டிக்ஸ் சர்ஜரி பண்ணும்போது, அந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணும்போது கன்சோல்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளதான் தலையை விட்டுட்டு உள்ள பார்ப்போம், வயிற்றுக்குள்ள பார்ப்போம், 3 டைமென்ஷனல்ல. அது உள்ள நீங்க தலையை விட்டுட்டீங்கன்னா சைட்ல என்ன நடக்குதுன்னு காதுல ஒண்ணுமே விழாது. யுவர் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வில் பி ஆன் தட் கம்ப்ளீட்டா. ஓப்பன் சர்ஜரியில் அந்த மாதிரி கிடையாது. சுத்தி மொத்தம் நிறைய இருக்கு, நடந்துகிட்டு இருக்கும், என்ன நடக்கிறது, இந்த லைட் ஏன் எரியுது, இவங்க ஏன் பேசுறாங்க, இவங்க ஏன் நடக்கிறாங்க, இதெல்லாம் போயிட்டு இருக்கும். ரொபாட்டிக் சர்ஜரியில் அந்த கான்சென்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால the results are outstanding. இதுதான் பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் ரொபாட்டிக் சர்ஜரி. Thank you.